ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 2A நம்ம தமிழ் 2000 கொஷின் பார்க்குறதா சொல்லியிருந்தோம். பார்ட் 6 வரைக்கும் வீடியோ கொடுத்துருக்கேன். இது பார்ட் 7 வீடியோ. மொத்தமாக ஒரு 600 கொஷின்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ. இதில் ஒரு 100 கொஷின் பார்த்துட்டோன்னா நம்ம 700 கொஷின் முடிச்சிருவோம். எக்ஸாமுக்குள்ளே நம்ம அந்த 2000 தமிழ் கொஷினும் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் தமிழ் ஜிகே எல்லாமே படிச்சுட்ருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் வினா, மோசிக் ஏறனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன். மோசிக் ஏறனார் உடல் சோர்வினால் முரசு கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்து பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. கவுந்தியடிகள். கவுந்தியடிகள் சமணத்துறவி. மாதிரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடலரசி. கண்ணகி மாநாயக்கனின் மகள். கவுந்தியடிகள் சமணத்துறவி, மாதிரி ஆயர்குல மூதாட்டி, மாதவி ஆடலரசி, கண்ணகி மாநாயக்கனின் மகள். மூன்றாவது வினா, கடிகை என்பதன் பொருள் யாது? கடிகை என்பதன் பொருள் அணிகலன். கடிகை என்பதன் பொருள் அணிகலன். நான்காவது வினா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் பழமொழி 400. அடுத்து ஐந்தாவது வினா, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பரணர் அவர்கள். ஆறாவது வினா, நூல் நூலாசிரியர் அறிதல். ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, காரியாசன் சிறு பஞ்சமூலம், கம்பர் சடகோபர் அந்தாதி, கண்ணாகனார் புறநானூறு. ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, காரியாசன் சிறு பஞ்சமூலம், கம்பர் சடகோபர் அந்தாதி, கண்ணாகனார் புறநானூறு. ஏழாவது வினா, என் பானாக்கோ யாகிலும் முன் பற்றல்லால் பச்சில்லோன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்து எட்டாவது வினா, செரு என்பதன் பொருள் வயல். செரு என்பதன் பொருள் வயல். ஒன்பதாவது வினா, திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8 குறட்பாவில். திருக்குறளில் 7 என்னும் எண்ணுப்பெயர் எத்தனை குறட்பாவில் இடம்பெற்றுள்ளது? 8. அடுத்து 10வது வினா, கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் எது? கீழ்கண்ட நூல்களில் தமிழ் 3000 என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் திருமந்திரம். திருமந்திரம். 11வது வினா, தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார்? தொண்டச்சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிழார் அவர்கள். சேக்கிழார் அவர்கள். 12வது வினா, யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதலில் பிச்சை ஏற்றாள்? அரவணடிகள். அரவணடிகள். அடுத்த வினா, தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர். தண்டமிழ் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். அடுத்து கம்பரை புரந்தவர் யார்? கம்பரை புரந்தவர் சடையப்ப வள்ளல். கம்பரை புரந்தவர் சடையப்ப வள்ளல். ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆங்கிலத்தில். நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு? நடுவணரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. 2004. குருக், மால்தோ, பிராக்யூ என்பன வட திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள். அடுத்து 18வது வினா,
ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர். ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடுத்த வினா, திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது? திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் சித்திரக்கவி. சித்திரக்கவி. 20வது வினா, பொருந்தாதனவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள். இதில் பொருந்தாதது டி தான். சூசையப்ப தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர். ஏவும் கரெக்டு. திருமந்திரம் சைவ திருமுறைகளில் 10வது திருமுறை. அதுவும் கரெக்டு. சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இதுவும் கரெக்டு. மதங்க சூளாமணியை இயற்றியவர் மறைமலை அடிகள் இல்லை. அடுத்து, தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது. 22வது வினா, ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு 1886. அடுத்த வினா, மணநூல் என அழைக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி. மணநூல் என அழைக்கப்பெறும் நூல் சீவக சிந்தாமணி. அடுத்து 24வது வினா, பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. சிந்தைனா எண்ணம், நவ்வினா மான், முகில்னா நீர். முகில்னா மேகம், புனல்னா நீர். சிந்தை எண்ணம், நவ்வி மான், முகில் மேகம், புனல் நீர். அடுத்து 25வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள், சக்சஷன் ஆக்ட்னா வாரிசுரிமை சட்டம், சப்ஸ்டான்சிவ் லானா உரிமை சட்டங்கள், எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். ரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள், சக்சஷன் ஆக்ட்னா வாரிசுரிமை சட்டம், சப்ஸ்டான்சிவ் லானா உரிமை சட்டங்கள், எவிடன்ஸ் ஆக்ட்னா சான்று சட்டம். 26வது வினா, யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகு பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது கருவியாகு பெயர். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும் கடல். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது டேஸை குறிக்கும் கடல். எயிறு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை? பெயர் திரிசொல். எயிறு என்னும் சொல் சொல்லின் எவ்வகை? பெயர் திரிசொல். அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளில் சரியான விடை மோனை மட்டும் வந்துள்ளது. அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் கீழ்காணும் விடைகளுள் சரியான விடை எதுனா மோனை மட்டும் வந்துள்ளது. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல், அரியதாம் அமைந்த, இதில் ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆ ஒன்றி வந்திருக்கு, உவப்ப உள்ள இது ரெண்டுத்துலேயும் ஊ ஒன்றி வந்திருக்கு. அப்போ மோனை மட்டும் வந்துள்ளது. அடுத்து 30வது வினா, பெயரச்சத்தை எடுத்து எழுது. படித்து வினையச்சம், வந்த பெயரச்சம், எழுதி வினையச்சம், நின்றான் வினைமுற்று. அப்போ வந்த மட்டும்தான் இதில் பெயரச்சம். அடுத்து ஒரு பொறுத்துக. அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதினா தானிய கடை வீதி, பொன் வீதினா பொற்கடை வீதி, மறையவர் வீதினா அந்தனர் வீதி. அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதினா தானிய கடை வீதி, பொன் வீதினா பொற்கடை வீதி, மறையவர் வீதினா அந்தனர் வீதி. அடுத்து, துணி கலையரசியால் தேய்க்கப்பட்டது. இதற்குரிய செய்வின தொடரை தேர்ந்தெடு. துணி கலையரசியால் தேய்க்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு. கலையரசி துணியை தேய்த்தாள். கலையரசி துணியை தேய்த்தாள். அடுத்து 33வது வினா, ஒரு தாரை ஒன்றாக வையாரே. இத்தொடரில் ஒரு தார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். ஒரு தார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வந்து. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் வந்து.
உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. உவமை தொகை இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல் வெண்ணிலவு. வெண்ணிலவு என்பது பண்பு தொகையில் வரும். கயல்விழி, மலர்முகம், தாமரை கண்கள்லாம் உவமை தொகையில் வரும். 36வது வினா. கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடாஆர் விழையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அளபடை செய்யுளிசை அளபடை. கெடா வழி வந்த கேண்மையார் கேண்மை விடாஆர் விழையும் உலகு. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள அளபடை செய்யுளிசை அளபடை. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வழுவை கண்டுபிடி. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வழு அமைதி. 38வது வினா. யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர். கிரேக்கர், ரோமானியர். யவனர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டர். கிரேக்கர், ரோமானியர். 39வது வினா. தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்களை சரியாக காண்க. பட்டும் சர்க்கரையும். பட்டும் சர்க்கரையும். அடுத்து 40வது வினா. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது? 1990. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு 1990. அடுத்து 41வது வினா. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணிலிங்கம். ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணிலிங்கம். 42வது வினா. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். 43வது வினா. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் முடியரசன். 44வது வினா. வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை. 45வது வினா. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி. 46வது வினா. அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். அகழ்வாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். 47வது வினா. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். 48வது வினா. விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன். 49வது வினா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மழை. 50வது வினா. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவனார். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் பாவனார் அவர்கள். அடுத்து 51வது வினா. பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார்? விதுரன். பாண்டவர்களிடம் தூது சென்றவர் விதுரன் அவர்கள். 52வது வினா. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்து 53வது வினா. நெடுநீர் வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்ப ராமாயணம். நெடுநீர் வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல நின்றார். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் கம்ப ராமாயணம். 54வது வினா. புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர். புலனழுக்கற்ற அந்தணாளன் என பாராட்டப்படுபவர் கபிலர் அவர்கள். கபிலர் அவர்கள். 55வது வினா. பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. நான்மணிக்கடிகை, நாலடியார், இனியவை 40. இது எல்லாமே 14 கீழ்கணக்கு நூல்களில் வரும். அகநானூறு, புறநானூறு இதெல்லாம் 8 தொகை நூல்களில் வரும். அடுத்து
அறிவுடையார் நட்பு எதனை போன்றது? வளர்பிறையை போன்றது. அறிவுடையார் நட்பு எதனை போன்றதுன்னா வளர்பிறையை போன்றது. 57வது வினா. பட்டியல் 1 உள்ள சொற்றொடரை பட்டியல் 2 உள்ள சொற்றொடருடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இடுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் உள்ளாதவரிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. இடுக்கத்தின் எய்துவர் ஏதா பழி. பொறாமை உடையவரிடம் செல்வம் நிலைக்காது. ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது. அடுத்து 58வது வினா. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். 59வது வினா. கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். 60வது வினா. நூறாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியர் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார். 61வது வினா. மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம். மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம். அடுத்து 62வது வினா. அகநானூற்றின் கடைசி 100 பாடல்களை அடங்கிய பகுதி நித்திலைக்கோவைன்னு சொல்லுவாங்க. அகநானூற்றின் கடைசி 100 பாடல்கள் அடங்கிய பகுதி நித்திலைக்கோவை. அப்புறம் மணிமிடை பவளம், களியாற்றினை நிறை. இதில் வெண்பா மாலை மட்டும் வராது. மணிமிடை பவளம்னா 120 வரும். களியாற்றினை நிறை 80, அது 80 பாடல்கள் அதுபோல் வரும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 63வது வினா. குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் புரிக்கோ. குறுந்தொகை என்னும் நூலை தொகுத்தவர் புரிக்கோ. 64வது வினா. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள். 65வது வினா. பொருந்தாத ஒன்றை தெரிவு செய்க. ஏலாதி, திருக்கடிகம், சிறு பஞ்சமூலம். இதில் பொருந்தாதது ஆசாரக்கோவை தான். அடுத்து 66வது வினா. திரைக்கவி திலகம் என்று சிறப்புக்குரியவர் மருகதாசி. திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் மருகதாசி. அடுத்து சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் 100. சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் 100. பொறுத்துக. வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலார். வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலார். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலார். புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகள். தைரியநாதர் வீரமாமுனிவர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து ஒரு பொறுத்துக. சிறுமலை பூம்பாறை என்பது குறிஞ்சி நில ஊர்கள். ஆற்காடு பனையபுரம் என்பது முல்லை நில ஊர்கள். ஆத்தூர் கடம்பூர் என்பது மருத நில ஊர்கள். கீழக்கரை நீலக்கரை என்பது நெய்தல் நில ஊர்கள். இப்போ குறிஞ்சினா மலையும் சார்ந்த இடம் இல்லைங்களா? அப்போது சிறுமலை பூம்பாறை இதெல்லாம் வரும். அடுத்து ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள். காடும் சார்ந்த பகுதி முல்லை நிலம். ஆத்தூர் கடம்பூர் என்பது மருத நில ஊர்கள். வயலும் சார்ந்த பகுதியில் என்ன இருக்கும்? நம்ம கடம்பவனம் போல் இருக்கும். அப்புறம் ஆறு பகுதிகள் இருக்கும். அதனால் ஆத்தூர் கடம்பூர். நெய்தல் கடலும் சார்ந்த பகுதி. அது கீழக்கரை நீலாங்கரைன்னு கடற்கரை சார்ந்த பெயரை குறிக்கிறது. அடுத்து 71வது வினா. இதில் திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழினா ஔவையாருடைய மொழி. திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு என்பது ஔவையாருடைய மொழி. திரவியம்னா பணம். ஓகேங்களா? பொருள், பணம். அடுத்து 72வது வினா. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார். என்றும் வாழ்வார் யார்? இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். அது யார்னா ஜி.யு. போப் அவர்கள். ஜி.யு. போப் அவர்கள். அடுத்து 73வது வினா. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீரா அரங்கநாதன். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீரா அரங்கநாதன். அடுத்து வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. வினையே ஆடவர்க்குயிர் என கூறும் நூல் குறுந்தொகை. 75வது வினா. மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூற்றை கூறியவர் வள்ளலார்.
பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பான், ஜாவா. அடுத்து 77வது வினா. இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் உற்றார். 78வது வினா. பட்டியல் 1 பட்டியல் 2. 2 சீர்களான அடி குரலடி, 4 சீரலான அடி அளவடி, 5 சீர்களான அடி நெடிலடி, 5க்கும் அதிக சீரடி கழிநடிலடி. 2 சீர்களான அடி குரலடி, 4 சீர்களான அடி அளவடி, 5 சீர்களான அடி நெடிலடி, 5க்கும் அதிக சீரடி கழிநடிலடி. அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல். 80வது வினா. கார்குலாம் எனும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும்னா 6ஆம் வேற்றுமை தொகை. இதில் வேற்றுமை தொகைக்கான உருபுகள் பார்த்திங்கன்னா ஐயால் கு, இல்லது கண். ஓகேங்களா? இதில் இல், அது, கண். கார்குலாம் இதில் அது மறைஞ்சு வந்திருக்கும். அடுத்து 81வது வினா. ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் நூல். திணைமாலை 150 கனிமேதாவியார். திருக்கடிகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாதையர். திணைமாலை 150 கனிமேதாவியார். திருக்கடிகம் நல்லாதனார். திணைமொழி 50 கண்ணஞ்சேந்தனார். புறப்பொருள் வெண்பா மாலை உவே சாமிநாத ஐயர். அடுத்து 82வது வினா. இல்லை என்பதின் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. இல்லைன்னு குறிப்பால் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ குறிப்பு வினைமுற்று. 83வது வினா. மைட் இஸ் ரைட். இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால். மைட் இஸ் ரைட், வல்லான் வகுத்ததே வாய்க்கால். 84வது ஒரு பொறுத்துக. குமரன் தென்னை என்பது பொருட்பெயர். காடு மலை என்பது இடப்பெயர். பூ காய் என்பது சினைப்பெயர். திங்கள் வாரம் என்பது காலப்பெயர். குமரன் தென்னை என்பது பொருட்பெயர். காடு மலை என்பது இடப்பெயர். பூ காய் என்பது சினைப்பெயர். திங்கள் வாரம் என்பது காலப்பெயர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நாடு நுங்கு நெய்தல் நொச்சி. அகர வரிசைப்படினா நானா நீனி நூனு நேனே, அந்த வரிசையில் நாடு நுங்கு நெய்தல் அப்புறம் நொச்சி. 86வது வினா. பிறமொழி சொல்லும் தமிழ் சொல்லும் கொடுத்துருக்காங்க. ஐதீகம்னா உலக வழக்கு, இருதயம்னா நெஞ்சகம், ஆஸ்தினா சொத்து, உபசரித்தல்னா விருந்தோம்பல். ஐதீகம்னா உலக வழக்கு, இருதயம்னா நெஞ்சகம், ஆஸ்தினா சொத்து, உபசரித்தல்னா விருந்தோம்பல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடர். வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடர்னு பார்த்தீங்கன்னா வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். சினிமா தியேட்டர். தியேட்டர் என்பது இங்கிலீஷ். திருநெல்வேலி சமஸ்தானம். சமஸ்தானம் என்பதும் வேற மொழி சொல். முக்கியஸ்தர்கள் என்பதும் வேற மொழி சொல். இதில் டி மட்டும்தான் பிறமொழி சொற்கள் கலவாத தமிழ் சொல் வந்திருக்கு. அடுத்து 88வது வினா. இலக்கண குறிப்பு அறிக. உரிச்சொற்றொடர், தடக்கை, வினைத்தொகை, சூழ்கழல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம், கூவா, சொல்லிசை அளபடை, தழிய. 89வது வினா. ஜி.யு. போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட்கலம்பகம். ஜி.யு. போப் தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுட்கலம்பகம். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறினார்? தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் நூலில் கூறினார்னா தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம். 92வது வினா. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரிய தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் 1953 செப்டம்பர் 17. நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன். இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் 1953 செப்டம்பர் 17. 93. சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர் ஜெயகாந்தன். கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி. கிறிஸ்துவ சமயத்தரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படும் நூல் தேம்பாவணி. 95வது வினா. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதியவர் கவிமணி. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். 97வது வினா. பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுணவிலாச சபை. பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சுகுணவிலாச சபை. 98வது வினா.
இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராசகோபால ஆச்சாரியார். இந்திய அரசியலின் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் ராசகோபால ஆச்சாரியார். அடுத்து பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் ஆகுது. இன்றைக்கி ஒரு 100 கொஷின் பார்த்தாச்சு. முடிஞ்சால் ஈவினிங்கும் ஒரு 100 கொஷின் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனல் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜிகே அதுக்கப்புறம் தமிழ் மேக்ஸ் இதெல்லாம் வந்து பிடிஎஃப் இருக்குது. ரிவிஷன் பண்ணுறதுக்கு வேணுன்றவங்க நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. லிங்க் இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.